வணக்கம். திரையரங்கம். கேப்டன் பிரபாகரன் 1991 திரைக்கு வந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் காலத்திற்கேற்றபடி டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு மீண்டும் திரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 34 வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் விஜயகாந்தினுடைய 100வது திரைப்படம். 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த மிகப்பெரிய வெற்றி படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி. விஜயகாந்திற்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தவர் ரூபினி. சந்தன மர கடத்தல் வீரப்பனின் வாழ்க்கையை அடிநாதமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்த திரைப்படம் இது. வீரபத்ரன் என்ற சமூக விரோத மனிதனை விஜயகாந்த் எப்படி தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய பிரபாகரன் என்ற வன இலாக்கா கதாபாத்திரத்தின் மூலம் படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் பிடித்து மக்களுக்கு முன்னால் அந்த குற்றவாளியை கொண்டு வந்து எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதை அருமையாக படமாக்கி மக்களுக்கு முன்னால் காட்டி இருக்கிறார்கள். வீரபத்ரன் என்ற சமூக விரோதிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பிரபாகரன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜயகாந்த் எப்படிப்பட்ட தண்டனையை படத்தின் இறுதியில் தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கூட 34 வருடங்களுக்கு முன்னால் வந்த திரைப்படம் என்ற உணர்வே நமக்கு உண்டாகவில்லை. இந்த திரைப்படத்தில் IFS பட்டம் பெற்ற வன இலாக்கா பிரபாகரன் கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் எழுச்சியுடன் வந்து படம் முழுக்க அந்த கதாபாத்திரத்திற்கு கம்பீரமான தோற்றத்தை உருவாக்கி பெருமையை தருகிறார். அவரின் மனைவி காயத்ரி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரூபினி மிகவும் இயல்பான அமைதியான நடிப்பை படம் முழுக்க வழங்கி இருக்கிறார். படத்தின் ஆரம்ப காட்சிகளில் வன இலாக்கா அதிகாரி ராஜாராமாக வரக்கூடிய சரத்குமார் தான் வரக்கூடிய காட்சிகளில் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய காதலியான பூங்கொடி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரம்யா கிருஷ்ணன் படம் முழுக்க வந்து முக்கிய பங்களிப்பை படத்தின் ஓட்டத்திற்கு செலுத்தி இருக்கிறார். வீரபத்ரன் கதாபாத்திரத்தில் மன்சூர் அலிகான் நடித்திருக்கிறார். அதற்கு முன்பு சிறிய கதாபாத்திரங்களில் பல படங்களில் நடித்திருக்கக்கூடிய மன்சூர் அலிகான் ஒரு முழு நீள கதாபாத்திரத்தில் நடித்தது இதுவே முதல் முறை. வீரபத்ரனாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. படம் முழுக்க மன்சூர் அலிகான் இஸ் ரூலிங் இன் த ஃபில்ம் என்று நாம் கூறலாம். MLA கதாபாத்திரத்தில் தான் வரக்கூடிய காட்சிகளில் ஆழமான நடிப்பை வழங்கி இருக்கிறார். திரைப்பட கல்லூரியில் நடிப்பு பயிற்சி பெற்ற ரவிராஜ். அமைச்சராக நடித்திருப்பவர் பாக்யராஜிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய ஜான் அமிர்தராஜ். உயர் காவல்துறை அதிகாரியாக MN நம்பியார் நடித்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் லிவிங்ஸ்டன் நடித்திருக்கிறார். தான் நடித்திருக்கக்கூடிய காட்சிகளில் லிவிங்ஸ்டன் தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நேர்மையற்ற காவல்துறை அதிகாரியாக பீலி சிவம் நடித்திருக்கிறார். பண்பட்ட நடிகர், அனுபவங்களை கொண்ட நடிகர். அவருடைய அனுபவ நடிப்பை அவர் வரக்கூடிய காட்சிகளில் நம்மால் உணர முடிகிறது. விஜயகாந்தின் அம்மாவாக காந்திமதி ஃபாத்திமா பிவி என்ற கதாபாத்திரத்தில் வருகிறார். ஒரு முஸ்லீம் தாய்க்கு இந்து மதத்தை சேர்ந்த பிரபாகரனான விஜயகாந்த் எப்படி மகனாக ஆனார் என்பதை காட்டும்போதும், காந்திமதி இறந்த பிறகு இறந்த அவருடைய உடலை தோளில் சுமந்து கொண்டு விஜயகாந்த் முஸ்லீம் முறைப்படி அவரை அடக்கம் செய்யக்கூடிய காட்சி இருக்கிறதே, அந்த காட்சி ஆழமாக பதியக்கூடிய அளவிற்கு
படத்தில் படமாக்கப்பட்டிருக்கிறது. யுவஸ்ரீ சில காட்சிகளே வந்தாலும் தான் ஒரு சிறந்த நடிகை என்பதை படத்தில் நிரூபித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாலக்குடியில் 60 நாட்கள் படமாக்கப்பட்டிருக்கிறது. அடர்ந்த காட்டுப்பகுதிகள் என்று நமக்கு காட்டக்கூடிய காட்சிகள் அனைத்துமே சாலக்குடியில் படமாக்கப்பட்ட காட்சிகள்தான். சாலக்குடியிலும் அங்கு இருக்கக்கூடிய அதிரப்பள்ளி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அருவி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திரைப்படத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒன்று, இந்த திரைப்படத்தில் இடம்பெறக்கூடிய ரயில் சண்டை. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயிலில் நடக்கக்கூடிய சண்டையை ஷோலே திரைப்படத்தில் வருவதற்கு இணையாக படமாக்கி இருக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயிலினுடைய மேற்பகுதியில் விஜயகாந்த் ஓடிக்கொண்டே சண்டை போடக்கூடிய அந்த காட்சியை நம்மால் கைதட்டி பாராட்டி ரசிக்க முடிகிறது. இந்த சண்டை காட்சி மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆண்டிபட்டி கணவாய் பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயிலில் அந்த காலகட்டத்தில் படமாக்கி இருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ராஜராஜன் பாலு மகேந்திராவிடம் ஒளிப்பதிவு உதவியாளராக பயிற்சி பெற்ற ராஜராஜனுடைய ஒளிப்பதிவு திறமையை படம் முழுக்க உணர முடிகிறது. படத்தினுடைய படத்தொகுப்பாளர் ஜி ஜெயச்சந்திரன் அடையாறு திரைப்படக் கல்லூரியில் பயிற்சி பெற்றவர் இவர். பிரம்மாண்டமாக ஏராளமான பொருட்செலவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு மிக அருமையாக படத்தொகுப்பு செய்து நம்முடைய பாராட்டுக்களை இவர் பெறுகிறார். இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்று கூறுவதாக இருந்தால் லியாகத் அலிகானுடைய மிகச்சிறந்த வசனம். விஜயகாந்த் வரக்கூடிய காட்சிகளில் லியாகத் அலிகானுடைய அருமையான வசனங்களை அவர் பேசுவதை பார்த்து நமக்கு படம் முழுக்க கை தட்ட தோன்றுகிறது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் இசைஞானி இளையராஜா. அருமையாக 2 பாடல்களுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார். படத்தின் பின்னணி இசையில் இளையராஜாவின் ஆழமான முத்திரையை நம்மால் முழுமையாக உணர முடிகிறது. இளையராஜாவின் இசையமைப்பில் பாசமுள்ள பாண்டியரே என்ற வெற்றி பெற்ற பாடல். அந்த பாடலை பாடியிருப்பவர்கள் மனோவும் கேஎஸ் சித்ராவும். அந்த வெற்றி பெற்ற பாடலை எழுதியிருப்பவர் கங்கை அமரன். PA சலீம் மிகவும் அருமையாக நடன அசைவுகளை கொடுத்து தான் எந்த அளவிற்கு அனுபவங்களை கொண்ட டான்ஸ் மாஸ்டர் என்பதை படத்தில் நிரூபித்திருக்கிறார். ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல், அந்த பாடலை எழுதியிருப்பவர் பிறைசூடன். ஸ்வர்ணலதா பாடிய அந்த அருமையான பாடலுக்கு மிகச்சிறப்பாக ரம்யா கிருஷ்ணன் நடனமாடி அற்புதமாக அந்த பாடல் காட்சியை படமாக்கி இருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை தயாரித்திருப்பவர் ஆசே இப்ராஹிம் ராவுத்தர். இந்த திரைப்படத்தை மிகவும் அருமையாக இயக்கியிருப்பவர் RK செல்வமணி. புலன் விசாரணை என்ற தன்னுடைய முதல் படத்திலேயே யார் இவர் என்று அனைவரையும் கேட்க வைத்தவர் RK செல்வமணி. அந்த வெற்றி படத்தை தந்த RK செல்வமணியின் அடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம். கேப்டன் பிரபாகரன் படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை எந்த அளவிற்கு கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய இயக்கும் திறமையை RK செல்வமணி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை படத்தை பார்க்கும்போது நம்மால் 100% உணர முடிகிறது. 1991 ஆண்டில் திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த கேப்டன் பிரபாகரன் என்ற வெற்றி படத்தை இத்தனை வருடங்களுக்கு பிறகு பார்க்கும்போது கூட ஒரு புதிய திரைப்படத்தை பார்க்கிறோம் என்ற உணர்வுதான் நமக்கு உண்டாகிறது.